ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் கோப்தா மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து சொரக்காய் 1 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப்பு சொரக்காய். காய் சிறுகிறதுனால தோல் எடுத்துகிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தோல் சிறுகி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி காய் சிறுகிறதுல சிறுகி வச்சுக்கோங்க. நம்ம கேரட்டெல்லாம் சிறுகமில்ல, அந்த மாதிரி இதில் சிறுகி வச்சுக்கோங்க. 1 கப் எடுத்துருக்கிறேன். ஒரு கேரட்டு 1 கப்பு வந்துச்சு, அதையும் சிறுகி வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய கேரட்டாக 1 கேரட்டு 1 கப்பு. இந்த சொரக்காய் இந்த அளவுக்கு வந்துச்சு, அதே அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது 1 கப்பு. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு ஃபஸ்ட்டே வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அதில் காயில் உள்ள ஈரப்பதமே, சொரக்காய் ஏற்கனவே ஈரப்பதமான காய் தான், அதில் உள்ள காயே கரெக்டாக இருக்கும் ஈரப்பதம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ப்ரெட் க்ரவுன்ஸ் போட்டுக்கலாம். ப்ரெட்டு தூள் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரெட்டு தூள் வந்து நம்ம ப்ரெட்டை வாங்கி மிக்சியில் பவுட்ரு பண்ணி போடுறது தான். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுடுங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் ப்ரெட் தூள் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இது நம்ம சின்ன இந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இதில் மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ கேஸை பற்ற வச்சு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணியாச்சு. உருண்டை வந்து இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. மாவு ரொம்ப கெட்டியாகிடுச்சின்னா உள்ளே ஹார்டாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். எனக்கு 12 உருண்டை வந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், ப்ரெட் க்ரவுன்ஸ் 2 ஸ்பூன், எல்லாமே இந்த ஸ்பூனுக்கு போட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ போட்டுடலாம். கேஸை ஃபஸ்ட்டில் ஹையில் வைங்க. போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா உள்ளே வந்து வேகாது, வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு பக்கமாக வேக வைக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம், அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்புங்க. உடனே திருப்பியாதுங்க. இப்போ இன்னொரு பக்கம் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ இன்னொரு பக்கம் வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ இதை வெந்துருச்சு, எடுத்துடலாம். கேஸை மீடியம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி வேக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். போட்டு உடனே கலக்காதீங்க, திருப்பி விடாதீங்க. 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டாச்சு. ஒன்றா அப்படி திருப்பி போட்டுடலாம். நம்ம மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் மட்டும் கலர் மாறிட்டு உள்ளே வேகாது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்றேன். இப்போ இது எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு கம்மியாக போட்டால் தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு அதிகமாக போட்டோம்னா உள்ளேலாம் ஹார்டாகிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துருக்கேன். உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்போ இந்த பொரித்து வச்ச கோப்தாவை வச்சு நம்ம கிரேவியும் கூட பண்ணலாம். அது வந்து சப்பாத்தி நானுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கோப்தாவை பொரித்து வச்சுட்டு அப்புறம் கிரேவி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த கோப்தாவை அதுக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஊறி கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இதையும் பொரித்து வச்சுட்டு கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த கோப்தாவில் எடுத்து அந்த கிரேவியை ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு நாள் நான் கோப்தா கிரேவியும் கூட செஞ்சு போடுறேன். இப்போ இதை நம்ம மஞ்சூரியனாக செய்யலாம். இப்போ மஞ்சூரியனுக்கு செய்ய போகலாம். இப்போ இந்த மஞ்சூரியனுக்கு வந்து அதே கடாயில் அதே ஆயிலை ஊற்றிருக்கிறேன். கோப்தா பொரிச்ச ஆயிலே ஊற்றிருக்கிறேன். இப்போ அது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 8 பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 8 பல் பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ அந்த பொரிச்சு வச்ச கோப்தாவை வந்து நம்ம டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மஞ்சூரியனாக ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் சாப்பிட்லாம். இது கூட ஒரு குடமிளகா, நான் சிகப்பு குடமிளகா எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீனு மஞ்சள் இருந்தாலும் அதையும் போட்டுடுங்க. 3 கலர் இருந்தாலும் 3 கலர் கூட போட்டுடலாம். என்கிட்ட சிகப்பு குடமிளகா தான் இருக்குது, அதனால நான் சிகப்பு போட்டிருக்கிறேன். ஒரு தக்காளி, அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட சீட்ஸ் எல்லாமே எடுத்துருங்க. இதில் க்ரீன் கலர் குடமிளகா இருந்தால் போட்டால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். என்கிட்ட ரெட் கலர் தான் இருந்தது, அதனால தான் நான் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் 3 கலர் இருந்தாலும் 3 கலரும் போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த மஞ்சூரியனுக்கு. நல்லா கேஸை ஃபுல்லாக ஹையில் வச்சுடுங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும்.
இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் செஸ்வான் சாஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் செஸ்வான் சாஸ். இந்த செஸ்வான் சாஸ் நான் பண்ணினது ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துடுங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எல்லாமே ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த செஸ்வான் சாஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா டொமேட்டோ சாஸு கொஞ்சம் வினிகர் ஊற்றிட்டிங்கன்னா போதும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இந்த செஸ்வான் சாஸ்லாம் நான் ஏற்கனவே பூண்டெல்லாம் போட்டிருப்பேன், அதனால் ஒயிட் பெப்பரு பிளாக் பெப்பர்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் கொஞ்சம் பூண்டு அதிகமாக போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸு இது சோயா சாஸ் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் ஊற்றிட்டு டொமேட்டோ சாஸும் வினிகரும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ இதில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மஞ்சூரியன் அதை எடுத்து போட்டுடலாம். இது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இது சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் கோத்தா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.